தமிழகத்தில் நடந்த இந்த பெருமழையால் புயலால் விவசாயிகளுடைய பாதிப்பை திசை திருப்பும் விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தக விழாவை பெரிதுபடுத்தி தமிழகம் முழுவதும் பயங்கரமாக பரபரப்பாக கொண்டு போகிறாங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள்லாம் இந்த புயலினால் மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது. இந்த கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முழுமையாகவே சீரழிந்திருக்குது. இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சீரழிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாம மடைமாற்றும் விதமாக இப்போது தமிழகத்தில் விவசாயிகளுக்கு எதிரான விவசாயிகளுடைய பாதிப்புக்கு எதிராக ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முழுக்க இப்போ நடக்கக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை மறைப்பதற்காகவே செய்யப்படுது. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்க. ஒவ்வொரு விவசாயியும் பல லட்சங்கள் இழந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கினால மழைநீர் உள்ள சூழ்ந்ததுனால பயிர்கள் மட்டும் நாசாகலை. அவங்க ஏற்கனவே பராமரித்து வைத்திருந்த நிலங்கள்லாம் அமைப்புகள்லாம் மாறி இருக்குது. அதெல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு விவசாயிக்கும் பல லட்சங்கள் செலவாகும். அப்போ இந்த பல லட்சங்கள் செலவாகுவதை விவசாயிகளால் எப்படி தாங்குவாங்க? விவசாயிகள் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய கிராமங்களிலும் கிராம பகுதிகளிலும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்குது. விளைநிலங்கள் முற்றிலுமாக வெள்ள நீரால் சூழ்ந்தது மட்டுமல்லாமல் சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அதனால் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ண வேண்டும். ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும். அதேபோல் விவசாய நிலங்களை சீர்திருத்தம் பண்ணுவதற்கு அரசே முன்னெடுத்து செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதுவரைக்கும் யாருமே வெளியிடலை. கல்லூராயன் மலை தொடராகட்டும், சேரூராயன் மலை தொடராகட்டும், இதுபோல இருக்கின்ற ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கின்ற சித்தேரி மலைப்பகுதியில் இருக்கின்ற இந்த மாதிரி மலைப்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிராமத்தில் இருக்கின்ற விவசாயங்கள் முற்றிலுமே சீரழிஞ்சிருக்குது. இந்த புயலினால கடுமையான மழையின் காரணமாக இதெல்லாம் பாதிப்படைஞ்சிது. சாலை வசதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவையான பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, அவங்களுடைய வளர்ப்பு பிராணிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான தீவனங்கள், உணவுகள்லாம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாமல் ஏதோ ஒரு விஷயத்தை தமிழகத்தில் மடைமாற்றும் விஷயமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம் வாழ்வியலை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமங்கள், பாதிப்படைந்த கிராமங்களையும் அங்கே கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளையும் நாம் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கான குரலாக நாம் நிற்க வேண்டும். விவசாய கடனை மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணங்கள்லாம் போதாது, உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் நேரடியாக கள ஆய்வு செய்வதில்லை. எங்கேயோ ஒரு பகுதியில் பாலம் உடைஞ்சது, ஆற்றுல தண்ணி போகிறத மட்டும் நீங்கள் பார்த்தா அது பாதிப்பல்ல. குட்கிராமங்கள் செல்லுங்க, கிராமத்துக்குள்ளே சென்று பார்த்தா தான் நமக்கு முழுமையான அந்த பாதிப்புகளை தெரியும். விவசாயிகளுடைய நிலைமை நமக்கு புரிதல் ஏற்படும். ஆகையால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் தர வேண்டும். அதே போல் நிலத்தை சீரமைப்பதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டும். அதே போல் பார்த்தோம்னா விவசாய கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஏன்னா விவசாயி மழை பெஞ்சிட்டா எவ்வளோ விஷயங்கள் நம்ம அவங்க பாதிப்படைஞ்சாலும் அவங்க அந்த பெய்த மழை நீரை இதை அவங்க ரொம்ப புனிதமாகவும் அது மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. விவசாய நிலத்துக்கு பணி செய்ய அடுத்த வெள்ளாமைக்காக போயிடுவாங்க. மற்றவங்க போல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி நிவாரணம் பெற வேண்டிய சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க உழைப்பை தேடி போய் கொண்டு இருப்பார்கள். அதனால் விவசாயிகளுடைய பாதிப்பை நம்ம மேலே இருக்கக்கூடியவர்கள் தான் விவசாயிகளுக்காக குரலாக நின்று அவர்களுடைய பாதிப்பை முழுமையாக நம்ம பூர்த்தி செய்து அரசுகிட்ட பெற்றுத்தர வேண்டும். இது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு கடமை. நம்ம கோரிக்கை வைத்து மட்டுமே செய்யக்கூடிய கடமை அல்ல. அரசாங்கம் செய்யக்கூடிய கடமையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். முற்றிலுமாக விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணத்தை கொண்டு சேர்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம்.